திருச்சிற்றம்பலம். உந்திகளிரு உயர்போதம் பிந்திருவா உண்மை பிரகாசம் வந்தவருட்பண்புவினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பமுற்று. நாங்கள் வினாவெண்பாவில நேற்று 5 வரையும் படித்த நாங்கள் இன்றைக்கு 6வது பாடலில இருந்து மிச்சத்தை படித்து முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். சிற்றம்பலம் 6வது வினாவெண்பா. சிற்றறிவு முன்சிதையில் சேர்வார் என்றாம் சிறிது மற்ற அதனில் நிற்கில் அருள் மன்னாவாம் துற்றமுகில் மின்கொண்ட சோலை வியன்மருதச் சம்பந்தா என் கொண்டு காண்பேன் யான். மேகங்கள் தங்கும் விண்ணளாவிய சோலைகள் பொருந்திய மருதநகர் சம்பந்த பெருமானே, உயிரின் சிற்றறிவு கெட்ட பின்னே இறைவனின் அருளால் பேரறிவாகிய மெஞ்ஞானம் அதற்கு விளங்குமெனில், உள்ள சிற்றறிவும் கெட்ட பின்பு வேறறிவை பெறுவதற்கு அங்கு யாரும் இலர். அவ்வாறன்று உயிரின் ஒரு பகுதியில் பேரறிவு பொருந்துவதற்கு வழியே இல்லை. பின் எதனை கொண்டு நாம் மெய்யை காண்பேன் என்ற ஒரு கேள்வியாக அவர் கேட்கிறார். உயிரின் சிற்றறிவு முற்றிலும் அழிந்தால் இறைவனது பேரறிவு உயிரில் பதியுமா, அல்லது உயிரின் சிற்றறிவின் ஒரு பகுதி கெட்டு ஒரு பகுதி நிற்கும் போது இறைவனின் பேரறிவு வந்து பொருந்துமா என்பன இங்கே எழுகின்ற வினாக்கள். உயிர் கருவி கரணங்களின் துணை கொண்டு உலகியல் பொருள்களை அறிகிறது. கருவி கரணங்கள் யாவும் வரையறைக்கு உட்பட்டவை. எனவே அவை வாயிலாக உயிர் பெறுகின்ற அறிவும் ஏகதேச அறிவு எனப்படும். இந்த ஏகதேச அறிவு என்பது இந்த பாச அறிவைத்தான் சொல்லப்படும். அது மட்டுமல்லாமல் மலத்தின் பிடிப்பால் உயிரின் அறிவு சிற்றறிவு எனப்படும். திருவருள் துணை கொண்டு தன் முனைப்பு அற்று உயிர் அறிகின்ற போது உயிர் வியாபக அறிவு எனப்படும் பேரறிவை பெறுகின்ற தகுதியை அடைகின்றது. இதனால் சிற்றறிவு கெடும் என்பதற்கோ அல்லது முன்போலவே இருக்கும் என்பதற்கோ இடமில்லை. பாசத்தின் கட்டுக்களை அறிந்து இறைவன் திருவடி ஞானத்திலே உயிர் தோய்ந்து இன்புறும் என்பது இதற்கான விடை. இந்த விடையோர் உவமையின் மூலம் சிவஞான சித்தியாரில் விளக்கப்படுகிறது. அதாவது இரச குளிகையினால் செம்பு பொன்னாகும். அப்போது செம்பின் களங்கன் ரசகுலிசையினால் அறவே ஒழிக்கப்படும். அக்குளிகையே பொன்னாவது இல்லை என்பது தெளிவு. சிவஞான சித்தியாரின் பாடல் பின்வருமாறு. செப்பு இரத குளிகையினால் களிம்பு அற்று பொன்னாய் செம்பனுடன் சேரும் மலம் சிதைந்தால் சீவன் நம்பனுடன் கூடுமெனில் பொன்போல் அல்லன் நற்களிகை போல் போலையரன் அணுகுமலம் போக்கி அம்பொன்னடியின் கீழ் வைப்பேன் அரும் களங்கமறுக்கும் அக்குளிகைதானும் பொன்னாது ஆகும் உம்பர்பிரான் உற்பத்தியாதிகளுக்குரியன் உயிர்தானன் சிவா அனுபவம் ஒன்றினுக்கு முறித்தே. அடுத்தது 7வது பாடல். உன்னறிய நின்னுணர்வு அது ஓங்கியக்கால் உன்கருவி தன்னளவு நன்னறிதுதான் ஆகும் என் அறிவுதான் அறிய வாரா தடமருதச் சம்பந்தா யான் அறிவது எவ்வாறு இனி. நீர்வளம் மிக்க மருத நகரில் வாழும் சம்பந்த பெருமானே, நினைத்ததற்கரிய உம்முடைய பெருமை பொருந்திய திருவருள் மிகவும் மேம்பட்டது. ஆகையினாலே ஒள்ளிய கருவி கரணங்கள் 36 தத்துவங்களையும் பொருந்தி உமது பெருமையை அறிவது என்பது இயலாத தத்துவங்கள் சடமாகையினாலே அவற்றால் அறிய முடியாது. ஆயினும் என்னுடைய சிற்றறிவினாலே உமது பெருமையை அறியலாகுமோ எனின் அந்த சிற்றறிவுக்கும் அறியும் வல்லமை இல்லை. அப்படியாயின் எவ்வாறுதான் உண்மை அறிவது என்பது அடுத்த கேள்வி. உயிரின் அறிவாலும் கருவிகரணங்களாலும் துணை கொண்டு இறைவனை அறிதல் கூடாது எனின் உணரப்பட முடியாத ஒரு பொருளில் பொருளாகவே முடியும். எவ்வாறுதான் உன்னை அறிவது என்ற வினா இங்கே எழுப்பப்படுகிறது. சிவஞான போதத்தில் உணருரு அசத்து எனின் உணராது இன்மையின் என்று ஆசிரியர் மெய்யண்டார் கூறி அருளியதை இங்கு நினைவு கூறுதல் தரும். உயிரின் சிற்றறிவும் அதனுடைய கருவிகரணங்களும்
திருவருளிலே தோய்ந்து அதன் பயமாய் நின்றால் அப்பொழுதே மெய்ப்பொருளை அறியும் வல்லமையை உயிர் பெறுகிறது என்பது இதற்கான விடை. இருளோடு சார்ந்து இருளாய் நிற்கும் ஆன்மா அருளோடு சார்ந்து ஒளியாய் நிற்கும். இது சிவப்பிராசத்தில் மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஊர் உயிரில் மேவும் மருளெனில் இருளாய் நிற்கும் மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆர் உயிரில் மேவும் அருளெனில் ஒளியாய் நிற்கும் என்ற பாடலில் ஆசிரியர் உமாபதி சிவத்தால் விளங்கப்பட்டுகிறது. உயிரின் அறிவை கைவிளக்கு போல சற்றே விளக்கும் மாயையை திருஞான சம்பந்த பெருதான் ஒன் தலை என்று குறித்தது போல இப்பாடல் உயிருக்கு ஓரளவு அறிவு விளக்கம் தருவதற்கு உதவுகின்ற கருவிகளை ஆசிரியர் ஒன்கருவி என்று குறிப்பிடுகிறார். இந்த ஒன்கருவி என்றது இந்த 36 தத்துவங்களான கருவி கரணங்களைத்தான் ஒன்கருவி என்று ஆசிரியர் இங்க சொல்லுகிறார். அருவேல் உரு அன்று உருவேலரு அன்று இருவேறும் ஒன்றிற்கு இசையா உரு ஓரில் காணில் உயர் கடந்தை சம்மந்தா கண்ட உடல் பூணும் இறைக்கென்னாம் புகழ். 8வது பாடலில அருவேலரு அன்று உருவேலரு அன்று இருவேறும் ஒன்றிற்கு இசையா உரு ஓரில் காணில் உயர் கடந்தை சம்மந்தா கண்ட உடல் பூணும் இறைக்கு என்னாம் புகழ். உயர் கடந்த சம்பந்த மாமுனிவரே இறைவனின் திருமேனி அருவமெனின் உருவமாகாது. அவ்வாறு இல்லை உருவந்தான் என்றால் அருவமாக மாட்டாது. அருவும் உருவம் என கொள்ள வேண்டுமென்றால் ஒரு பொருளுக்கு 2 தன்மைகள் கூறுதல் பொருந்தாது. இறைவன் விரும்பின் திருமேனியை கொண்டு அடியார்களுக்கு அருள் பாலிப்பான் எனப்படுதலின் அவனது திருமேனி எதனால் ஆகியது என்பதை எனக்கு விளக்கியருள வேண்டும். இறைவன் திருமேனி அருவமா உருவமா உருவமா? உருவமானால் அருவமாவதில்லை, அருவமானால் உருவமாவதில்லை. அருவும் ஆகும் உருவமாகும் என்றால் ஒரு பொருளுக்கு இருதன்மை கூறுவதா இழுக்காகும். எனவே அவன் திருமேனி கொள்ளும் முறைதான் எவ்வாறு என்பது வினா. இறைவனுக்கு அவனது திருவருளே திருமேனி ஆகும். இறைவனுக்கு அவனுடைய திருவருளான அந்த திருமேனி. அவனது திருவருள் அவனது சக்தி என்று சொல்லப்படும் அருளது சக்தியாகும். அரண் தனக்கு என்பது சக்தி தன் வடிவேதெனில் தடையிலா ஞானமாகும் என்பது சிவஞான சித்தியாரில் அருள்நந்தி சுவாச்சாரியார் மொழிகின்ற உண்மை. அனைத்தையும் கடந்த அருளாக நிற்கும் இறைவன் உயிர்களுக்கு அருள் பாலிக்கும் பொருட்டு திருமேனி கொள்கின்றான். சிவலிங்க வடிவம் எனப்படும் அருவுருவ திருமேனியாக அவன் காட்சி தருவது உயிர்கள் வழிபட்டு உய்வதற்காக. சிவஞான சித்தியாரில் இது பற்றி விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. எனினும் கீழே குறிக்கப்பட்டுள்ள பாடல் நினைவில் கொள்ளத்தக்கதாகும். அதாவது குறித்தது ஒன்று ஆக மாட்டா குறைவிலாதாதலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை நிலைமையானும் வெறுப்பொடு விருப்பு தன்பால் மேவுதல் இலாமையானும் நிறுத்திடு நினைந்த மேனி நின்மலன் அருளினாலே என்று சிவஞான சித்தியாரில் 65வது பாடல்ல சொல்லி இருக்கிறேன். சிவஞான மாவாடியம் 2ஆம் நூற்பாவில் 2ஆம் அதிகரணத்தில் மாதவ சிவஞான முனிவர் அருவமும் உருவமும் தமிழ் மாறுகோள் அன்மையால் என்று அருவம் என்ற சொல்லுக்கு விளக்கம் அளித்தது இங்கே நினைவு கூறத்தக்கது. இப்ப நான் 6வது பாட்டு 7வது பாட்டு 8வது பாட்டு 3ம் படிச்சுட்டேன். நீங்க 9வது பாட்டை படிங்க. செல்வனா ஐயம்மா நிக்கிறீங்க போல இருக்கு. இருமலத்தார்க்கு இல்லை உடல் வினை என் செய்யும் ஒரு மலத்தார்க்கு ஆராய் உரைப்பேன் திரிமலத்தார் ஒன்றாக உள்ளார் உயர் மருதச் சம்பந்தா அன்றாகில்லாமாறு அருள். உயர் மருத நகரில் வாழும் சம்பந்த பெருமானை இருமலமுடையார் ஆகிய பிரளயாகலருக்கு மாயை இல்லை, எனவே உடம்பும் இல்லை. அவர்கள் வினையின் பயன்களை எவ்வாறு நுகர்வார்கள்? ஒரு மலமுடைய விஞ்ஞானகலர் கண்மமலமும் மாயாமலமும் நீங்க பெற்றவர்கள்.
எனவே அவர்கள் இத்தன்மையர்கள் என்று எவ்வாறு கூறுவேன்? 3 மலங்களுடைய சகலர் அம்மலங்களோடும் கூடி வேற்றுமையின்றி நிற்பதால் அவர்களுக்கு திருவருள் எவ்வாறு கூடும்? விடியருள்வாயாக. உயிர்களை சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் என்று 3 வகையாக பிரிப்பர். சகலர் ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்களும் உடையவர்கள். பிரளயாகலர் ஆணவம், கன்மம் என்ற 2 மலமுடையவர்கள். விஞ்ஞானகலர் ஆணவ மலம் ஒன்றே உடையவர்கள். இம்மூவகை உயிர்களுக்கும் இறைவன் எவ்வாறு அருள்பாலிப்பான் என்பது இங்கே எழுப்பப்படுகின்ற கேள்வி. உயிர்கள் இவ்வாறு பகுக்கப்படும் என்பதனை திரிமலத்தார் ஒன்று அதனில் சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் உளர் என்ற திருவருட்பயன் தெரிவிக்கின்றது. இறைவன் இவர்களுக்கு தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற மூவிடங்களிலே நின்று அருள் பாலிப்பான் என்பர் பெரியோர். விஞ்ஞானகலருக்கு உள் நின்று உணர்த்தியும், பிரளயாகலருக்கு 4 தோள்களும் முக்கண்ணும் மானும் மழுவும் ஏந்திய திருக்கரங்களும் கொண்டவனாய் தோன்றி முன்னிலையில் நின்றும் அருள் புரிவான். சகலருக்கு குருவடிவாக தோன்றி அருள் பாலிப்பான். பிரளயாகலருக்கும் விஞ்ஞானகலருக்கும் நம் போன்று அசுத்த மாயை எனப்படும் தூபா மாயையிலிருந்து காரியப்பட்டு தோன்றிய உடம்புகள் இல்லை. அவர்களுடைய உடல்கள் சுத்த மாயையிலிருந்து, அதாவது தூய மாயையில் இருந்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டன என்பர் பெரியோர். இக்கருத்து சிவஞான சித்தியாரில் வித்தைகள் வித்தை ஈசர் சதாசிவர் என்றிவர்க்கு வைத்துறும் பதங்கள் வண்ணம் புவனங்கள் மந்திரங்கள் தத்துவம் சரீரம் போகம் கரணங்கள் தாமிலாமும் உய்த்திடும் வைந்தவம் தான் உபாதானம் ஆகி நின்றே என்று கூறப்பட்டதை இங்கு நினைவு கூர்க. சிவஞான மாபாடியத்தில் மாதவ சிவஞான முனிவர் 2ஆம் நூற்பாவில் 2ஆம் அதிகரணத்தில் சுத்த மாயை பற்றி பேருரை கூறுமிடத்து இன்னும் அனந்ததேவர், ஸ்ரீகண்டர், உத்துரர் முதலியோர் விஞ்ஞானகலர் பிரளயாகலரில் பக்குவமுடையவராய் சகசமலத்தின் நீங்கி முதல்வன் அருளான் முழுதுணர்ந்து படைப்பு முதலியவற்றை காரியப்படுத்துவோராகலின் அவர்க்கு தனுகரணாதி உண்மையின் அறிவிற்கு அவற்றிற்கு காரணமாதல் பற்றியும் சுத்தமாயை உண்மை துணியப்படும். அனந்ததேவர் முதலியோர் தனுகரணாதிக்கும் அசுத்தமாயே காரணம் எனக் கூடுமெனின் அசுத்தமாயை மயக்குவதாகலின் அவர்க்கும் மயக்கம் உண்டாதல் வேண்டும். அகுதின்மையானும் அசுத்தத்தில் சுத்தம் தோன்றாமையானும் அசுத்தமாயை கன்மமார்ந்த அணுக்களுக்கு ஆவாரமாகலின் விஞ்ஞானகலர்க்கு கன்மமின்மையானும் விஞ்ஞானகலர் உண்மைக்கு பிரமாணம் முன்னர் காட்டுதுமாகலானும் அவர் தனுகரணாதிக்கு அசுத்தமாயை காரணமாகாதென்று ஒழிக என்றார். இதனுள் முன்னர் காட்டுவதும் என்று முனிவர் கூறியது 8ஆம் நூற்பா அதிகரணம் 2ற்கு வகுத்த பேருரை பகுதியை குறித்து நின்றது. இனி நாங்கள் வினாவெண்பாவில 10வது பாடலுக்கு போறோம். ஒன்று இரண்டாய் நின்று ஒன்றில் ஓர்மையதாம் ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும் துன்றிருந்தார் தாங்கியவாள் வாழ்தன் கடை சம்மந்தா யானாகி யோங்கியவாறு எவ்வாறு உரை. நெருக்கமாக கட்டப்பெற்ற பெரிய மாலையை திருத்தோள்களிலே தாங்கி தன் கடந்தை நகரில் எழுந்தருளியுள்ள சம்பந்த பெருமானே, ஒரு பொருளாயிருந்த பரம்பொருளே உலகியல் தோற்றத்தில் 2ஆக நின்று அதன் பின்னர் வீட்டு நிலையில் ஒன்றாகச் சேரும் என்றால் ஒன்று மற்றொன்றோடு சேர்ந்தது என்று கூறுவதற்கு இடமில்லை. உள்ள பொருள் ஒன்றேதான் என்று ஆகும். அவ்வாறு அன்று உள்பொருள் 2 என்று கொண்டால் பரமான்மா ஆகிய சிவபெரம்பொருளும் சிவான்மா எனப்படும் உயிரும் தம்மில் ஒத்தனை என கருத பெற்றிருக்காம்.
உயிராகிய யான் எவ்வாறு சிவமாய் விளங்கும் தன்மையை பெறுவேன் விடை கூறியறல வேண்டும். உள்ளது ஒரு பொருளே, அதுவே வரம்பொருள். அப்பொருள் உலகியல் நிலையில் இரண்டாகத் தோன்றி பின்னர் ஒன்றாகும் என்பர் சிலர். இவர்கள் ஏகான்மவாதிகள் எனப்படுவர். இந்த கருத்து பிழை. இவர்கள் கருத்துப்படி ஒன்று ஒன்றோடு கூடும் என்பது பொருந்தாது. பொருள் ஒன்றே என்பதுதான் பொருந்தும். மற்றொரு சாரார் உள்ள பொருள்கள் இரண்டும் அவையே முத்து நிலையில் ஒன்றாகும் என கூறுவர். இவ்வாறு கூறும்போது சிற்றறிவுடைய உயிரும் பேரறிவு வடிவான சிவமும் தம்முள் ஒத்தன என்று கொள்ளப்பட்டு இழுக்குடைய கருத்தாகும். இதுவும் பிழை. இவ்விரு நிலைமையை முற்று உயிராகிய நான் முத்தி நிலையில் எவ்வாறு சிவமாம் தன்மை பெறுவேன் என்பது இங்கே எழுப்பப்படுங்கள். அத்துவிதம் என்னும் சொல்லுக்கு பொருள் காண முயன்றார்கள். தமக்கேற்றவாறு கொன்று மாறுபட உரைத்தனர். அவைகளின் அத்துவித கருத்து வேற. ஆனால் அவர்களுள் பொருள் ஒன்றே என்று கொண்டவர்கள் ஆன்மவாதியர், பொருள்கள் இரண்டு என்று கொண்டவர்கள் துவிதவாதிகள். அந்த ரெண்டு கருத்தையும் எங்கட சைவ சித்தாந்தம் ஏற்கல. அல்லது போதவாதிகள் எனப்படுவர். சொல்லும் பொருளும் போல இறைவனும் உயிரும் என்று கொண்டவர்கள் விசிட்டாத்துவிதிகள். அதுவும் எங்களுக்கு பொருந்தேல. சைவ சித்தாந்தம் கூறுவது சுத்தாத்துவிதம் எனப்படும் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கும் நிலை. இச்சிறப்பை உணர்ந்தே தாயுமான அடிகள் பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்துவித மெய்கண்ட நாதன் என்று போற்றினர். உயிரெனும் தனிப்பொருள் கேவல நிலையில் ஆணவத்தோடு அத்திவிதமாய் நின்ற முறையில் சுத்த நிலையில் சிவவரம்பொருளோடு அத்திவிதமாய் நிற்கும் என்பது இங்கே எழுப்பப்பட்ட வினாவுக்கு விடை. இது சிவபிராசத்தில் ஒன்று இரண்டாகி ஒன்றினொருமையாமிருமையாகி ஒன்றில் ஒன்று அழியும் ஒன்றாது எண்ணில் ஒன்று ஆகாதியில் ஒன்று இரும்பு உளரின் அன்றாம் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் ஒன்றினின்று உணரும் உண்மைக்கு உவமையானவத்தோடு ஒன்றே என்று இந்த சிவப்பிரகாசத்தில் 87வது பாடல்ல இத நல்ல இந்த அத்துவிதம் என்றதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை என எடுத்துரைத்து விளக்கப்பட்டது. ஓர்மையதாம் ஒரு தன்மையதாம் என்று விளங்கி இருக்கு. நீங்கள் அடுத்த 11வது பாட்டுக்கு படிக்கிறீங்களோ? 11வது பாட்டை நிக்கிறீங்களோ இங்க போட்டீங்களோ? காண்பானும் படியுங்கோ. காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் நீ துண்மை காண்பார்கள் நன்முத்தி காணார்கள் காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் தன் கடந்தை சம்பந்தன் வாட்டும் நெறிவாராதவா. காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் என 3 பொருள்கள் கொள்ளப்படும். முத்தி நிலையில் இந்த 3ம் இல்லை என்று கொள்பவர்களும் மெய்யான முத்தி இயல்பை உணராதவர்களே. முத்தியில் அவை 3ம் உள்ளனவே என்று கொள்பவர்களும் முத்தி நிலையை உணராதவர்கள் ஆவர். இவ்விருவரும் தன்கடந்தை நகர் சம்பந்தனது திருவருளால் மரத்தை வாட்டி பேரின்ப நெறியில் செலுத்துவதை தலைப்படாதவரே ஆவர். முதல் 2 வரிகளில் ஏகான்மவாதிகளின் கொள்கை மறுக்கப்பட்டது. பின்னிரண்டு அடிகளில் சமயத்தார் கொள்கை மறுக்கப்பட்டது. ஞாதிரு அறிபவன், ஞானம், அறிவு, ஞேயம், அறியப்படும் பொருள் இன்னும் இம்மூன்றினுள் ஞேயம் ஒன்றே மெய், ஏனைய 2ம் பொய்த்தோற்றமே என்பது ஏகான்மவாதிகளின் கொள்கை. ஆனால் முத்தி நிலையில் பொருள்கள் 3ஆகிய நிலை இல்லை என்றும் மெய்ப்பொருள் ஒன்றே உள்ளது என்றும் அந்த மெய்ப்பொருளும் மற்றொன்றினால் அறியப்படும் பொருளாய் இல்லாமையால் அதனை ஞேயம் என்று சொல்லுவது பொருந்தாது என்பதும் ஏகான்மவாதிகளின் கொள்கை. காண்பவனாகிய ஆன்மாவும் காட்சியாகிய அறிவும் முத்தி நிலையில் இல்லாது ஒளியும் என்று கொண்டால் முத்தி என்பதே பயனற்றது ஆகிவிடும். எனவே ஏகான்மவாதிகளின் கொள்கை பொருந்தாது. அகச்சமயவாதிகள் முத்தி நிலையில் அம்மூன்றும் உள்ளன என்றும் ஆன்மா அவற்றை அறியும் என்றும் கூறுவர். இவ்வாறு கொண்டால் ஆன்மா தன்னையும் தனது அறிவையும் அறியும் பொழுது சிவபரம்பொருளை அறியாது மறக்கும் என்று ஆகிவிடும். அதனால்
சிவத்தில் அழுந்தும் நிலையின்றி பேரின்பம் விளைவதும் இல்லாமல் போகும். ஆதலால் முத்தியில் 3 பொருள்களும் தனித்தனியே உள்ளன என்பதும் பொருந்தாது. சைவ சித்தாந்தத்தில் முத்தி நிலை பற்றிய கொள்கையில் 3 பொருள்களும் உள்ளனவாயினும் ஆன்மா சிவம் ஒன்றையே அறிந்து நிற்கும், ஏனைய 2ஐயும் அறியாது என்றே கொள்ளப்படும். இதனையே வலியுறுத்தி இப்பாடலில் ஆசிரியர் கூறினார். 12வது பாட்டுக்கு போறோம். ஒன்றினுவர்வது இவனூனும் உறுதொழிலும் என்றும் இடையில் இளமில்லை ஒன்றித் தெரியா அருள் மருதச் சம்பந்தா சேர்ந்து விரியாவாறு எவ்வாறு பேசு. என்னோடு ஒன்றி நின்றும் என்னால் தெரிய இயலா திருவருடைய மருதநகர் சம்பந்த முனிவரே, வினையின் பயனை நுகரும் போதும் வினைகளை ஈட்டும் போதும் என்னோடு இறைவன் திருவருள் ஒன்றியே நிற்கிறது. ஆயினும் அதனை நான் அறிவதில்லை. வினைகளை ஈட்டுவதும் அவற்றின் பயனை நுகர்வதுமாக இடையீறின்றி துயரில் உழல்கின்றேன். அவற்றிலிருந்து விடுபட்டு உன் திருவடியைச் சேர்ந்து பேரின்பத்துக்கு பிரியாதிருப்பது எவ்வாறு உரைத்தருள்வாய். பாடலில் வினா வெளிப்படையாகவே கேட்கப்படுகிறது. வினைகளுக்கேற்ற பயன்களை உயிர்களுக்கு கொடுப்பதன் மூலம் இறைவன் உயிர்களை படிப்படியாக வினையிலிருந்து விடுவிக்கிறான். அவ்வாறு முற்றிலும் விடுவித்த பிறகு அவன் அருளாலே உயிர் சிவானந்த பெருவாழ்வை பெறும் என்பது வினாவுக்குரிய விடையாகும். திருவருட்பயனில் அவனை அகன்று எங்கு இன்றும் ஆங்கு அவனாம் எங்கு இவனை ஒளிந்து உண்டாதன். அதாவது அவனை அகன்று எங்கு இன்று மாங்கு அவனாம் எங்கும் இவனை ஒளிந்துண்டாதல் என்று 95வது திருவருட்பயன்ல இதற்கான விடை எடுத்துரைக்கப்படுது. உண்மை நெறி விளக்கத்தில என்ன சொல்லினம், பாதங்கள் செய்திடினும் கொலைகளவு கள்ளு பயின்றிடினும் நெறியெல்லாம் நெறி பயிற்று வரினும் சாதி நெறி தப்பிடினும் தவறுகள் வந்திடினும் தனக்கு என ஓர் செயலற்று தான் அதுவாய் நிற்கில் நாதன் அவன் உடல் உயிராய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாகச் செய்து பேதமர நின்று இவனை தானாக்கி விடுவன் பெருகு சிவபோகம் என பேசுநறி இதுவே என்று எடுத்துரைக்கப்படுது. சிவபோகம் எங்க வருதுண்டா, எங்கட தசகாரியத்துல 9வது 10ஆக சிவயோகமும் சிவபோகமும் எங்களுக்கு சொல்லப்படுது. அதை பற்றித்தான் சொல்லினோம் இந்த உண்மை நெறி விளக்கத்துல. தசகாரியம் உண்மை நெறி விளக்கம் என்பது இந்த தசகாரியம் 10ஐயும் தான் எடுத்து சொல்லுது. அதை விளக்கு. அப்ப பேசு நெறிவே இதுவே என்று எடுத்துரு. அருளால் இது நீங்கள் இது நூற்பயன், இதை படியுங்க. அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்பை பாட்டு என்னது? அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி தெருளா வினாவன்பா உண்மை வினாவர வினாவாரில் ஊமன் கனாவின்பால் இது வைக்கும் காண். இப்பாடல் நூற்பயன் கூறுகின்றது. ஆசிரியரின் திருவருளால் உணர்வார்க்கு இவ்வினா வெண்பாவாகிய நூல் செம்மை பொருளாக மலைவென்றி பொருந்தி நிற்கும். இதன் உண்மையை தேடி அறியாத வாக்கு ஊமை கண்ட கனா போல இதன் பயனாகிய செம்பொருள் கைகூடாது. அறிதல் என்பது புறப்பொருள் பற்றியும் உணர்தல் என்பது அகப்பொருள் பற்றியும் ஆளப்படும் சொற்களாகும். இங்கு உணர்வார் என்றது உள்ளத்தின் உள்ளே பொருந்தி உணர்வதை குறித்தது. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம